தமிழ்ச்செல்விக்கு உடம்பு சரியில்லைன்னு மலர் சொல்கிறத கேட்டுட்டு உடனடியாக ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. பட் இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறமா சேதுவுக்குமே தமிழ்ச்செல்வியை பார்க்கணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் வேண்டாம், இப்போ தான் ஐஸ்வர்யா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, நம்ம மறுபடியுமே அவளை போய் பார்க்குறோன்னு போனால் அவள் நம்மளை தப்பாக யோசிப்பான்னு லூசுத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இப்போ அவங்க ஐஸ்வர்யா பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஈஸ்வரியும் சித்துவும், அம்மா இவன் என்னம்மா அவளை பார்க்கறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, ஈஸ்வரியும் இங்கே பாரடி, இதை பற்றி நம்ம அப்புறமா ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கலாம், நீ முதல்ல வா, அவள் அங்கே போய் என்னதான் பண்ணுறன்றத அவளுக்கே தெரியாமல் பார்க்கலாம். என்னம்மா அவள் எங்கேயோ போனால் போயிட்டு போகிறா, அவள் தான் இப்போது மொத்தமாக அழகரை வச்சு சேதுவையே கவுத்துட்டாலே, இதுக்கப்புறமா நமக்கு இந்த தமிழ்ச்செல்வியால் என்ன ஆக போகுது? அப்படி மட்டும் யோசிக்காத ஐஸ்வர்யா என்ன இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லவளாக மாறிட்டா. ஸோ தமிழ்ச்செல்விக்கு உடம்பு சரியில்லைன்னு மனசு உருகி போய் அவளை பார்க்கறதுக்காக போயிருக்கா. அவள் படுற கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்துட்டு இவ செஞ்ச தப்புக்காக குற்ற உணர்ச்சியில் உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவா. அது நடக்காமல் இருக்கணும்னா நம்ம அங்கே போகணும், அதனால நீ வா அப்படின்னு அவங்க ஐஸ்வர்யாவுக்கே தெரியாமல் சித்துவை அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் மலர் கூட அங்கே போன ஐஸ்வர்யாவும் தமிழ்ச்செல்வியோட உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்களோட அம்மா கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த தமிழ்ச்செல்வியும் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும், என்ன தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு என் மேலே கோவமா? சச்சா, நான் இதுக்காக கோவப்பட போகிறேன்? என்ன, என் தளபதி அப்படியே இருக்குது, என்னோட குழந்தைய எங்கிட்டேருந்து பறிச்சவங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இங்கே இருக்காங்க. ஆனால் நான் தான் என் குழந்தைன்னு குழந்தைய நினச்சே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட கஷ்டம் யாருக்கும் புரிய போகிறதே கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ என்ன அழகரை பார்க்கறதுக்காக வந்தீங்களா? சச்சா இல்லை, நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். அப்புறம் அழகரும் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான். அப்புறம் என் குழந்தைய நல்லபடியாக நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் இந்த 2 நாளாவது ஒரு அம்மான்ற ஸ்தானத்தோட நான் மட்டும் அழகர் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்களா? என்ன தமிழ்ச்செல்வி, எதுக்காக என்னை இங்கேருந்து விரட்ட பார்க்குறீங்க? உங்களை போய் யாராவது விரட்ட முடியுமா என்ன? நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களா? என்ன தமிழ்ச்செல்வி, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்ச்செல்வியும், இங்கே பாருங்கள், நான் மரியாதையாக அமைதியாக உங்ககிட்ட இங்கேருந்து போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே என் பிள்ளை உங்களை அம்மானு கூப்பிட்டதை யோசிச்சு பார்த்து உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்போடு இருக்கேன். இருந்தாலும் உங்கள் மேலே கோவப்படக்கூடாதுன்னு என் மனசை நானே அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியுது. என் மனசுக்கு தான் அது புரியலை, அதனால தான் ரொம்ப கோவம் வருது. இங்கேருந்து நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக உங்களோட மனசை நான் கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்திடுவேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் ஒரு மாதிரி நடுங்கி போய் நிற்கிறாங்க. மலரும், தமிழ் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு தமிழ். ஐஸ்வர்யா அங்கே அம்மா பாசம் இல்லாமல் வளர்கிற அழகருக்கு ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு இருக்கா. போதும் நிறுத்துங்கக்கா, அம்மா பாசம் இல்லாதவனுக்கு அம்மாவாக இருக்கலாம், யார் பிள்ளைக்கு யார் அம்மாவாக இருக்கிறது? அழகர் நான் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை, அவன் என்ன அம்மானு கூப்பிடாமல் இருக்கிற வழியை உங்களாலெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாதிரி மயங்கி விழுகிற மாதிரி போகிறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன ஐஸ்வர்யாவும் என்னாச்சு அப்படின்னு அவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களோட அம்மாவும், அழகர் தன்னை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுறாங்க. ஒரு அம்மாவோட வலி என்னன்னு இன்னொரு அம்மாவுக்கு தானே தெரியும்னு சொல்ல ஐஸ்வர்யாவுக்கோ ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. உடனடியாக அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, மயங்கி கிடக்கிற தமிழ்ச்செல்வியோட காலை பிடிச்சி அழுதுகிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் மாமாவை அடையணும்னு நினச்சி மாமா கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சி நான் பண்ண தப்பால் தான் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிக்க, அப்போது அங்கே வந்த தனமும், என்ன என்ன ஐஸ்வர்யா சொன்ன, அப்போ நீ தான் அக்காவையும் மாமாவையும் பிரிக்க காரணமாக இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் இப்போ தான் ஐஸ்வர்யா நிதானத்துக்கே வராங்க. இல்லையே, நான் அப்படி ஒன்று சொல்லலையே அப்படின்னு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த ஈஸ்வரியும், நான் நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு பாத்தியா சித்து, சொன்ன மாதிரியே அவள் பண்ணிட்டா, சீக்கிரம் போய் அவளை கூட்டிகிட்டு வா
அப்படின்னு சொல்ல சித்துவும் ஐஸ்வர்யா நீ இங்கே என்ன பண்ணுற, வா நம்ம போகலான்னு ஐஸ்வர்யாவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் தினமும் அக்கா இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாக்கா, இவங்களும் கூட துணையாக தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ பண்ண தப்ப இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் பிளான் போட்டு இந்த விஷயத்தில் உனக்கு துரோகத்தை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஐஸ்வர்யா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணுங்க, அப்போதாங்க்கா நமக்கு உண்மையே தெரிய வரும் அப்படின்னு சொல்ல. ஆனால் தமிழ்ச்செல்வியும் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே எதையோ யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக போயிட்டுருக்க ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துகிறாங்க. ஐஸ்வர்யா நீ எதுக்காக என்கிட்ட என்னமோ சொல்ல வந்துட்டு அமைதியாக இங்கேருந்து போக பார்க்குற, அதுவும் ரொம்ப பதட்டமாக இருக்க. நீ என்ன தப்பு பண்ண, நானும் சேதுவும் பிரியறதுக்கு நீ என்ன காரணமாக இருந்த, நீ தான் ஒரு வேளை என் அப்பாவுக்கு கால் பண்ணியா, என் குரலில் நீ தான் பேசுனியா அப்படின்னு அப்படியே பட்டுன்னு உண்மையை கேட்டுடுறாங்க. ஐஸ்வர்யாவும் இதை கேட்ட உடனேயே கை கால்லாம் நடுக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனேயே தமிழ்ச்செல்விக்கும் இதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சிடுது. இருந்தாலும் அவங்க பொறுமையோடு உங்ககிட்ட நான் கேட்குறேன், உனக்கு என்ன இப்போது சேது கூட சேர்ந்து வாழணும் அவ்வளோதானே? சரி சேதுவை நீயே வச்சுக்கோ, அவரை கனவுல கூட நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சி கூட பார்க்கல. அவரை என் வாழ்க்கையிலேருந்து எப்பயோ நான் தூக்கி போட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போது என் குழந்தைங்க மட்டும்தான் முக்கியம். முதல்ல நீ என்ன பண்ணன்னு சொல்லு, அதுக்கப்புறமா அந்த காரியத்தை வச்சு என் குழந்தைங்க கூட என்னால் எப்படி சேர முடியும்னு நான் பார்த்துக்கிறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யாவும் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, என்னையும் என் மாமாவையும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா பிரிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்க தமிழ்ச்செல்வியும் கண்டிப்பாக நான் இதுக்கப்புறமா சேது கூட சேர்ந்து வாழ்கிறத பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அவர் யாரோ நான் யாரோ, இது என் பொண்ணு மீனாட்சி மலையும் என் பையன் அழகர் மலையும் சத்தியம் அப்படின்னு அவங்க குழந்தை மலையே சத்தியம் பண்ணா. ஐஸ்வர்யாவோ இதை கேட்ட உடனேயே நான் உங்களை நம்புறேன்னு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல வராங்க. ஆனால் ஈஸ்வரியும் என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இவ போய் சொல்கிறான்னு நீயும் உண்மையை சொல்கிறதுக்காக போகிற, ஒரு வேளை உண்மையை சொன்னால் உன் வாழ்க்கையே நாசமாயிடும், நீ முதல்ல எங்கள் கூட வா அப்படின்னு அவங்கள கூப்பிட பார்க்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும் இப்போ மட்டும் நீ இந்த உண்மையை சொல்லாமல் போன, நான் பண்ண சத்தியம் எதுவுமே இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறமா இந்த தமிழ்ச்செல்வி யாருன்னு உங்ககிட்ட காட்டாமல் விட மாட்டேன், நீ பேசுறதை வச்சே நீ தான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால் அதுக்காக பழி வாங்காமல் நான் விட மாட்டேன். உன்னையும் நீ ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ண உன் மாமா சேதுவையும் கண்டிப்பாக பிரிச்சிருவேன், உன்னோட நிம்மதி எல்லாத்தையுமே அழிச்சிருவேன் அப்படின்னு அவங்க காளி ரூபத்தில் கோவத்தோடு பேச. இதை கேட்டுட்டு அவ்வளோதான் ஐஸ்வர்யா பயந்துடுறாங்க. அதனால் அவங்க நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் இவங்ககிட்ட உண்மையும் சொல்லிட்டா கண்டிப்பாக என்னையும் மாமாவையும் இவங்க பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக தமிழ்ச்செல்வி கிட்ட நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் மாமா மேலே இருக்க காதலால் தான் இதை பண்ணிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க. பட் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வியும் வாயில் கை வச்சுக்கிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டும் ஷாக்கிங்கோடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஈஸ்வரிக்கு தான் ஐயோ இந்த முட்டாளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ வெறும் உண்மையை சொல்லிட்டா, இந்த உண்மையை வச்சு இவ அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கை வச்சுக்கிட்டு அதிர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் ஐஸ்வர்யா பண்ண காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.